மஷ்ரூம் குருமா பண்ணலாங்களா? அதுக்கு தேங்காயும் சோம்பையும் அரைச்சிக்கோங்க. கரம் மசாலாலாம் எடுத்துக்கோங்க. பட்டை, லவங்கம், கல்பாசி, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்துகிட்டு எண்ணெயை காஞ்ச உடனே அதில் போட்டு பொரிஞ்ச உடனே வெங்காயம், தக்காளி அது போட்டு நல்லா வதக்குங்க. மஷ்ரூம் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக இருந்தால் என்னமோ நிறைய தக்காளி தொக்கு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்கட்டும். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் அதில் சேர்த்துருங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் கரம் மசாலா தூளும் போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கொதித்தாலே மஷ்ரூம் நல்லா வெந்துடும். கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா உங்கள் மஷ்ரூம் கிரேவி ரெடி.